நெல்லூர் கார சட்னி மெத்து மெத்துன்னு இருக்க பன் தோசைக்கும் கிறிஸ்பியான தோசையில் இந்த சட்னியை தடவி பட்டர் போட்டு சாப்பிட்றப்போ டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்குங்க. ஒன்று இல்லை 2 இல்லை உள்ளே போயிட்டே இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தலாம். ரொம்ப ஈஸியான மெத்தடில் 10 நிமிஷத்தில் இந்த சட்னி பண்ணிடலாம். 3 பெரிய தக்காளி, 1 பெரிய வெங்காயம், 10 பல்லு பூண்டு, காஷ்மீரி மிளகாய் ஒரு 10 எடுத்து நல்லா சுடு தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. 2 நார்மல் மிளகாய், இது எல்லாத்தையும் மிக்சியில் சேர்த்துக்கலாம். இப்போது 1/4 டீஸ்பூன் சர்க்கரை, இதான் மெயின். 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ குளிக்கரண்டி அளவு எண்ணெய், கடுகு, உளுந்தம்பருப்பு, ஜீரகம், பெருங்காயத்தூள், கருவேப்பிலை சேர்த்து அரைச்சி வச்ச சட்னி இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். இப்போ சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம குட்டி குட்டியாக அந்த பன் தோசை ஊற்றி இந்த சட்னியை வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். என்னோடய குழந்தைங்களுக்கு இந்த சட்னி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. காரம் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. 3 நாள் வெளியே வச்சுருந்தாலும் கெட்டு போகாத சட்னி அவ்வளோ சூப்பர்.